பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம் தேவனுடைய அளவில்லாத கிருபை இந்த வார்த்தை கேட்கிற உங்களை நிரப்பி நடத்தும். இன்றைக்கு இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட விசேஷித்த விதமாய் இடைப்படும். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிப்போம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம் நிறைந்த ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் எம்மாவூர் என்கிற ஊருக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னோடு கூட நடக்கிற, தன்னோடு கூட பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிய முடியாதபடி அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த வார்த்தை இப்படி யோசிக்கிறேன். அநேக நேரங்களிலே நம்மோடு கூட நடக்கிறேன், நம்மோடு கூட பேசுகிறேன், நம்மோடு கூட உறவாடுகிற, நம்மை ஆறுதல் படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவை காண முடியாதபடி நம்முடைய கண்கள் கூட மறைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு துன்பமான நேரங்களில், வாழ்க்கையில ஒரு போராட்டமான சூழ்நிலைகள்ல நாம் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் தனியா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் வந்து விட்டதே, இனி என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழப்போகிறேன், தனிமரமாய் நிற்கிறேனே, ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று சொல்லி நாம் இயங்குகிறோம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறேன், நம்மோடு கூட நடக்கிறேன், நம்மோடு கூட உறவாடுகிறேன் ஒரு அருமை தகப்பன் நமக்கு கொண்டு தேவ பிள்ளைகளை, ஆண்டவரோடு கூட ஒன்றாக உறங்கி, ஒன்றாக சாப்பிட்டு, ஒன்றாக இருந்து அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்த அந்த சீஷர்களால தன்னோடு கூட நடந்து வருகிறவர் தன்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அறிய முடியாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மோடு கூட வருகிற இயேசுவை எத்தனையோ நேரங்களில் பார்க்க முடியாதபடி கண்கள் மறைக்கப்படுகிறது. நம்முடைய கவலைகள், நம்முடைய பயங்கள், நம்முடைய வேதனைகள், நம் உள்ளத்துல காணப்படுகிற தேவையற்ற குழப்பங்கள் நம்மோடு கூட பேசுகிற, நம்மோடு கூட நடக்கிற நம்முடைய அருமை இரட்சகரை பார்க்க முடியாதபடி செய்து விடுகிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இயேசுவை பாருங்கள், மற்றது எல்லாம் உங்கள் கண்களுக்கு மறைந்து போகும். ஆனால் மற்றவைகளை பார்க்கும்போது இயேசு உங்கள் கண்களுக்கு மறைந்து போவார். ஆம் தேவ பிள்ளைகளை, அன்றைக்கு இயேசுவை காணக்கூடாதபடிக்கு அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட, உங்கள் குடும்பத்துல உங்களோடு நடக்கிற இயேசு, உங்களோடு கூட பேசுகிற இயேசு, உங்களோடு கூட உறவாடுகிற இயேசு, அவரை சில நேரங்களிலே சில காரியங்களினாலே மறந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இயேசு என்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு, அதில் ஜெயம் பெறுவதற்கு அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு நடக்கிறார், என்னோடு பேசுகிறார், என்னோடு உறவாடுகிறார், என்னோடுவே எனக்குள்ளே வாழ்கிறார். அந்த இயேசு எப்போதும் எனக்குரியவர் என்கிற இருதயத்தை நீங்கள் ஆண்டவர்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறேன் என்பதை சில நேரங்களில் நாங்கள் மறந்து விடுகிறோம். எங்கள் கண்கள் மறைக்கப்படுகிறது. இனி அப்படிப்பட்ட நாட்கள் எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு நீர் எங்களோடு இருக்கிறதை எப்போதும் உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தையும் ஆண்டவரே ஆவியானுடைய வெளிப்பாடுகளை தந்து கரம் பிடித்து நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.